ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மக்களவை தேர்தலுக்கான எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்னமான புதிய அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கு, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது இந்தியா முழுக்க 97 கோடி வாக்காளர்கள் இப்போ தான் தெரிவிச்சிருக்காங்க. 10.5 லட்சம் போலிங் ஸ்டேஷன் இருக்குது. அதேமாரி 1.5 கோடி போலிங் அஃபீஷியல்ஸ் இருக்காங்க, செக்யூரிட்டி ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. 55 லட்சம் இவிஎம் மிஷின் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் 2024க்கான ஒரு ஸ்டாட்டிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரும் மக்களவைத் தேர்தலில் கிட்டத்தட்ட நாடு முழுவதும் 1.8 கோடி புதிய வாக்காளர் பார்த்தா இடம்பெற்றிருக்காங்க. 1.8 கோடி பேர் புதுசாக ஓட்டு போட போகிறாங்க. அதுக்கடுத்த முக்கியமான இன்ஃபர்மேஷன், இந்த எலெக்ஷன் அப்போ பார்த்தா 85 வயசுக்கு மேலே இருக்காங்க பாருங்கள், வயதானவர்கள் மற்றும் 40% மேலே இருக்க டிசபிள் பர்சன், அவங்க விருப்பப்பட்டால் நீங்கள் வீட்டில் இருந்தே வாக்களிப்பதற்கான ஒரு சேவையை பார்த்தா இந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு வில்லிங்னஸ் இருக்குது, டைரெக்டாக போயிட்டு உங்களுக்கு ஓட்டு போட முடியாத பட்சத்தில் உங்கள் வீட்டிலேருந்தே உங்களுக்கான ஓட்டை நீங்கள் செலுத்திக்கலாம். அதுக்கான ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நல்ல அப்டேட். அதுக்கடுத்து பார்த்தா ஸ்டாட்டிஸ்டிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எவ்வளோ ஓட்டர்ஸ் இருக்காங்க அதை பற்றி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக எவ்வளோ ஓட்டர்ஸ் இருக்காங்க, ஸோ எத்தனை வயதுக்குட்பட்ட மொத்தமாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன், அதாவது 27 ஐடி ஆப்ஸ் மட்டும் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. எலெக்ஷன்ஸுக்காகவே பல்வேறு ஆப் கொண்டு வந்திருக்காங்க. இதில் முக்கியமான ஆப் பார்த்தா ஓட்டர் ஹெல்ப்லைனுக்கான ஆப். இதை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கான புதுசாக ஓட்டடிக்கு அப்ளை பண்ணலாம், கரெக்ஷன்ஸ் பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்தல உங்களுக்கான பிஎல்ஓ எங்கே இருக்க போகுது, உங்களுக்கான பூத்திங் ஸ்டேஷன் எங்கே இருக்க போகுது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க இந்த ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் மூலமாக. அதுக்கப்புறம் சி விஜில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், விஜிலன்ஸ் ஸ்கேன் ஆப்பு. இதன் மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் தேர்தல் அப்போ ஏதாச்சும் ஏதாவது நடக்குது, ஏதாச்சும் நீங்கள் கம்ப்ளைண்ட் தெரிவிக்கிறதா இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த மூலமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் தெரிவிச்சுக்கலாம். உங்களுக்கு பார்த்தா ரெஸ்பான்ஸ் இன் 100 மினிட்ஸ். ஸோ உங்களுக்கு பார்த்தா 100 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் கொடுத்த புகாருக்கு ரெஸ்பான்ஸ் அளிக்கப்பட்டதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக கம்ப்ளைண்ட் தெரிவிக்கலாம். எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் சரி, ஏதாச்சும் பணம் கொடுக்குறாங்க, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக இந்த சி விஜிலன்ஸ் ஆப் மூலமாக கம்ப்ளைண்ட் தெரிவிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கேஒய்சி அப்படின்னு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப் மூலமாக கேண்டிடேட் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கான அஃபிடவிட்டை நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸோ கேண்டிடேட்டுக்கான அந்த கிரிமினல் இருக்க பாருங்கள், அதை பற்றின எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். பப்ளிக்காக ஸோ எத்தனை கேண்டிடேட் இருக்காங்க, யார் யாரெல்லாம் நிற்கிறாங்க, அதை பற்றி ஃபுல்லாகவே இந்த கேஒய்சி ஆப் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து இன்னொரு போர்ட்டல் ஸ்விதா போர்ட்டல் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டல் மூலமாக நீங்கள் நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் பண்ணிக்கலாம், அஃபிடவிட் வாங்குறதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்த முக்கியமான இன்ஃபர்மேஷன், ஒன்ஸ் நீங்கள் பார்த்தா நாமினேஷன் பண்ணதுக்கப்புறம் ஸோ தேர்தல் குறித்து நீங்கள் ஏதாச்சும் பர்மிஷன் வாங்க போகிறீங்க, நீங்கள் பிரச்சாரம் பண்ண போகிறோன்னா அதுக்கு நீங்கள் பர்மிஷன்ஸ் வாங்குற மாரிக்கு முன்னாடி அதையும் நீங்கள் ஆன்லைனில் இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் ஸோ உங்களுக்கான பர்மிஷன்ஸ் வாங்கலாம். ஸோ நீங்கள் ஒரு மீட்டிங் போட போகிறீங்க, எல்லாத்துக்குமே நீங்கள் பர்மிஷன்ஸ் வாங்குற மாரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்விதா போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்து இதான் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்னா, இப்போ வருகிற ஏப்ரல் 1ஆம் தேதி உங்களுக்கு 18 வயது பார்த்தா கம்ப்ளீட் ஆகுதுன்னா நடைபெற உள்ள மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆகுதுன்னா நீங்கள் தாராளமாக மக்களவைத் தேர்தலில் வாக்களிச்சுக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க நீங்கள் இப்போயே பார்த்தா புதுசாக ஓட்டடிக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஸோ ஃபைனல் இன்ஃபர்மேஷன்னா, ஸோ நமக்கான தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் எப்போ நடக்க போகுதுன்னா ஏப்ரல் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கான எலெக்ஷன் நடைபெறுது தமிழகத்தில். ஸோ வாக்கு எண்ணிக்கை எப்போ ஓட் கவுண்ட் பண்ணுறாங்கன்னா ஜூன் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஓட்கான கவுண்டிங் பண்ணுறாங்க. ஸோ அது குறித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபேஸ் 1 பார்த்தா தமிழகத்துக்கு ஃபேஸ் 1 மூலம் நடைபெற போகுது. ஸோ ஃபுல்லாக அது குறித்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் எப்போ பண்ணுறாங்கன்னா 16 மார்ச் இன்றைக்கி தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அதேமாரி கசட் நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா 20 மார்ச் 2024 அன்னைக்கு கசட்டில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நாமினி மேக் பண்ணுறதுக்கான கடைசி தேதி 27 மார்ச் 2024 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரூனிட்டி ஆஃப் நாமினேஷன் ஸ்க்ரூனிட்டி பண்ணுறதுக்கு 28ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நாமினி வித்ட்ரால் பண்ணுறதுக்கு 30 மார்ச் கடைசி தேதி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே மொத்த ப்ராசஸுமே பார்த்தா நீங்கள் பண்ணுற மாரி இருக்கும். கவுண்டிங் ஓட் கவுண்டிங் பார்த்தா 4th ஜூன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் மொத்தமாக உங்களுக்கான எலெக்ஷன் எப்போ கம்ப்ளீட் ஆகுதுன்னா 6 ஜூன் 2024 அன்றைக்கி ஃபுல்லாக செலெக்ஷன் சம்மந்தப்பட்ட எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ இதுதான் உங்களுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே
எல்லாருமே எதிர்பார்த்திருந்த ஒரு அப்டேட்டாக வெளியிட்டிருக்காங்க. ஒரு சில புதிய அறிவிப்பும் கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஸோ ஏடிஎம் வந்து பார்த்தா ஈவினிங் 6 மணிக்கு மேலே வந்து பணம் நிரப்பக்கூடாது. அந்த ஏடிஎம் இருக்குது பாருங்க, வண்டி தான், அது எதுவுமே செயல்படக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நார்மலாக வந்து சோஷியல் மீடியாக்களில் வந்து அந்த நியூஸஸ் எல்லாமே வந்து ஃபேக் நியூஸாக போடணுன்ற மாரி சொல்லியிருக்காங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ செலக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.